ஆற்றங்கரையில் ஒரு பெரிய பலாப்பழ மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் கிடைக்கும் இனிப்பான பலாப்பழங்களை அது மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் ஆற்றிலிருந்து ஒரு முதலை அந்த மரத்தருகே வந்தது. குரங்கு நட்பாக இருந்து அதற்கு பலாப்பழங்களை கொடுத்தது. முதலைக்கும் அந்த பழங்கள் மிகவும் பிடித்துப் போனது. நாள்தோறும் முதலை வந்து குரங்கிடம் பழங்கள் வாங்கி சென்றது. முதலை ஒரு நாள் வீட்டுக்குச் சென்றபோது குரங்கு கொடுத்த பழங்களை தன் மனைவியிடம் கொடுத்தது. முதலை மனைவிக்கு அந்த பழங்கள் மிகவும் பிடித்தன. ஆனால் அவள் பேராசையால், இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும், அதை கொண்டு வா என்று சொன்னாள். முதலை குழப்பத்திலிருந்தாலும் மனைவிக்காக குரங்கை கபடமாக ஏமாற்ற முடிவு செய்தது. ஒரு நாள் குரங்கிடம், என் வீட்டுக்கு வா, என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள் என்று அழைத்தது. குரங்கு முதலில் தயங்கினாலும் நண்பன் என்பதால் சம்மதித்தது. முதலை குரங்கை தன் முதுகில் ஏற்றி ஆற்றில் நீந்தத் தொடங்கியது. நடுவில் முதலை உண்மையை சொல்லிவிட்டது. அதைக் கேட்ட குரங்கு பயப்படவில்லை. உடனே புத்திசாலித்தனமாக, ஐயோ, என் இதயத்தை மரத்தில் வைத்துவிட்டேன், அதை எடுத்து வந்தால்தானே உனக்கு பயன் என்று சொன்னது. முதலை அதை நம்பி மீண்டும் கரைக்கு திரும்பியது. குரங்கு உடனே மரத்தில் ஏறிக்கொண்டு, நண்பன் வேடத்தில் வந்த பகைவனை இனி நம்பமாட்டேன் என்று சொல்லி பாதுகாப்பாக தப்பியது. முதலை தனது தவறை உணர்ந்து வெட்க